ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கேரமல் பாயாசம். பால் பாயாசத்துக்கு தேவையான அதே இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதுக்கும் தேவை. பட் ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் வேறு மாதிரி இருக்கும். டேஸ்ட் வைஸ் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஜவ்வரிசி ஆட் பண்ணி ஜவ்வரிசியோட சைஸ் டபுள் ஆகிற அளவுக்கு அதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டதும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த நெய் ஆட் பண்ணி முந்திரி திராட்சையை வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இதே பேனில் சேமியாவையும் ஆட் பண்ணி இதையும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதை எடுத்துருங்க, இல்லைனா கரிஞ்சிரும். இப்போ ட்ரையான பேனில் சீனி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். அந்த சீனியை அப்படியே அந்த ஹீட்லேயே மெல்ட் ஆக விடுங்க. நல்லா இப்படி மெல்ட் ஆனதும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சீனியை ஏதாவது ஒரு கப்பில் அளவு எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் அதே கப்பில் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணியை ஃபுல்லாக விட்டுறக்கூடாது, தெரிச்சிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்படி சிரப் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. 1/2 லிட்டர் பாலை காய்ச்சிக்கலாம். பால் நல்லா காஞ்சதும் அதில் ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கோங்க. பால்லையே இந்த ஜவ்வரிசி நல்லா குக் ஆகட்டும். ஜவ்வரிசி ஓரளவுக்கு வெந்ததுமே அதில் சேமியாவே ஆட் பண்ணி அதையும் சேர்த்து குக் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசி சேமியா ரெண்டுமே நல்லா வெந்தாச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரமல் சிரப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி தூவிக்கோங்க. அப்படியே நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை ரெண்டையுமே ஆட் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட கேரமல் பாயாசம் தயார். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய டெலிஷியஸ் நெல்லை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு டெலிஷியஸான குக்கிங்கில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.